ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு. ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற காரியம் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு ஆபத்து காலம் வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி அதிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ளணும், யார் நம்மை காப்பாற்ற முடியும் அப்படின்னா ஆண்டவராகிய கர்த்தர். அவரை மாத்திரம்தான் அந்த நேரத்தில் நாம் சார்ந்து கொள்ளணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. கர்த்தரை நோக்கி நம்ம ஆபத்து வரும்போது நம்ம என்ன செய்யறோம்னா பயம் நேரிடுகிறது. ஆபத்து வரும்போது எல்லாருக்கும் என்ன ஆகுது அப்படின்னா பயம் வந்துருது. பயம் வந்த உடனே கடவுளை நினைக்கிறத மறந்துட்டு அந்த பயத்துல அமிழ்ந்து போறோம். இதுதான் மனிதனுடைய நிலையா இருக்கிறது. பாருங்க, சீசர்கள் எல்லாரும் ஆண்டவரோடு படகுல பிரயாணம் பண்றாங்க. அப்போ மிகுந்த அலையும் காற்றும் கொந்தளிப்பும் ஏற்படும் போது படகு மிகவும் அமிழத்தக்கதாக பயங்கரமான சூழ்நிலை ஏற்படும் போது எல்லாரும் பயந்து போறாங்க. ஆண்டவரை மறந்து விட்டு எல்லாரும் பயந்து இருக்கிறாங்க. ஆனா அவங்க ஒன்று செய்யறாங்க, அந்த பயத்திலும் ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம் என்று ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்க. ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டதுனால அவங்க பிழைத்து கொண்டாங்க. ஆண்டவர் உடனடியாக எழுந்திருந்து இறையாதே அமைதலாயிரு என்று அந்த காற்றையும் கடலையும் அவர் அதட்டி நிறுத்தி போட்டார். அப்ப அந்த ஆபத்து நேரத்தில் ஆண்டவரை கூப்பிட்டதனால் அவர்கள் பிழைத்து கொண்டார்கள். அதுபோல நமக்கு நேரிடும் பாடுகளில், ஆபத்து நேரங்களில் ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டியது. எத்தனையோ சூழ்நிலைகளை நாம் கடந்து போகிறோம். அந்த சூழ்நிலைகள்ல நம்மோடு கூட நிற்பவர் ஆண்டவர் மட்டுமே. மனிதர்களை நம்புவது விருதா. நாம் யார் நமக்கு உதவி செய்யக்கூடும் என்று நம்ம நம்பிக்கொண்டு போறோமோ அவங்க நிச்சயமா உதவி செய்ய மாட்டாங்க. இதுதான் உலகமா இருக்கிறது. அதனால ஆண்டவரை நாம் நம்பும்போது அவர் நமக்கு அனுகூலமான துணையாயிருப்பார். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அவர் அனுகூலமான துணை செய்கிறவர். ஒரு ஆபத்து நேரத்துல நமக்கு என்ன செஞ்சா நல்லதோ அந்த மாதிரி செய்வார். எப்படி செஞ்சா நம்மளை காப்பாற்ற முடியுமோ அப்படி செய்வார். யோனா தீர்க்கதரிசியானவர் பாவம் செய்து, அதாவது ஆண்டவருக்கு பயந்தவராய் இருந்தும் அவர் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அவர் வேறொரு திசையில் பிரயாணம் செய்யும் போது அங்க அவருக்கு என்ன நேரிட்டது? கடல்ல தூக்கி போடக்கூடிய ஒரு சூழ்நிலை. பாருங்க, எல்லாரும் சமாதானமா கடல்ல பிரயாணம் பண்றாங்க. ஒரு தீர்க்கதரிசியினால நிம்மதியா இருக்க முடியல. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போகும்போது அந்த சமாதானத்தை இழந்து இப்ப தான் மரித்து போனால் நலம் என்று என்னும் வகையான ஒரு சூழ்நிலை. நான் இறந்துட்டா கூட பரவாயில்ல, இந்த சூழ்நிலையை என்னால ஃபேஸ் பண்ண முடியாது. ஆண்டவர் சொன்ன அந்த இடத்துல நின்னு அவர் சொன்ன மாதிரி என்னால பேச முடியாது. அதுக்கு பதிலா நான் எங்கேயோ மரித்தா கூட பரவாயில்ல என்ற ஒரு சூழ்நிலை.
இந்த ஆபத்துல இருந்து யார் நம்மை விடுவிக்க முடியும் பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான சூழ்நிலையில யோனா தீர்க்கதரிசியானவருக்கு அங்கே ஒரு கடல்ல ஒரு மிகப்பெரிய மீனை ஆண்டவர் கட்டளையிட்டார். அவரை பாதுகாக்க, அவரை பத்திரமாய் கரை சேர்க்க. இந்த கப்பல் உதவாது, இனி இன்னொரு கப்பல் யோனாக்கு தேவை என்று ஆண்டவர் யோனாவை உருவாக்கவும் யோனாவை கரை சேர்க்கவும் ஒரு மீனுக்கு கட்டளையிட்டார். யோனாக்கு எப்போது புத்தி தெளிந்தது அப்படின்னா, அந்த மீனின் வயிற்றுக்குள் சமுத்திரத்தின் கடையாந்தரங்களில் இருக்கும்போது அவருக்கு ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. அப்ப அங்க இருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார். அங்கே இருந்து அபயமிட்டார். அங்கே இருந்து ஆண்டவரை கூப்பிடும் போது அவர் எங்க இருந்தாலும் தேவனை கூப்பிடும்போது அவர் உடனடியாக உதவி செய்கிற தேவன். அவரை கடல்ல இருந்து அவர் கரைக்கு சென்று அந்த மீன் கக்கும்படியாக கட்டளையிட்டார். அற்புதமாய் உயிரோடு ஜீவனோடு மீண்டும் கரை வந்து சேர்ந்தார். ஒருவேளை அந்த கப்பல்ல பிரயாணம் பண்ணவங்க யாராவது யோனாவை பார்த்திருந்தாங்கன்னா அவங்க எவ்வளவு ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. இவர் எப்படி உயிரோட இருந்திருக்க முடியும்? நம்ம நடுக்கடல் அல்லவா இவரை தூக்கி போட்டோம், இவர் எப்படி உயிரோட கரைக்கு வந்தாரு அப்படின்னு அவங்க எல்லாம் யோசிச்சிருப்பாங்க, ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. ஆனா அந்த வேலையை செய்து நம் தேவன் அல்லவா ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருந்து யோனாவை தேவன் விடுவித்தார். அவர் அற்புதமாய் நடத்தினார். மீண்டும் அதே இடத்துல போய் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி செய்தார். தேவன் ஒரு மனிதனை பயன்படுத்த வேண்டும் என்றால் அவர் எந்த ஆபத்து சூழ்நிலையிலிருந்தும் அவனை மீட்டு அவனை உருவாக்கி மீண்டுமாக அந்த இடத்துல நிறுத்தி அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்ல வைக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அவரால் எல்லாம் கூடும். ஒரு மனிதனை உருவாக்க முடியும், ஒரு மனிதனை நிற்க வைக்க முடியும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்ற முடியும், ஆபத்திலிருந்து அவனை தூக்கி எடுக்க முடியும். ஆண்டவரால் மட்டுமே இதெல்லாம் முடியும். மனிதனாக நாம் எடுக்கும் முயற்சிகள் விருதா. அது ஒன்றுக்கும் உதவாது, ஒரு பலனும் இல்லை. நம்ம எடுக்கும் முயற்சியெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்ப ஆண்டவர் நினைக்கும் போது மிகப்பெரிய காரியங்கள் எளிதா நடந்துரும். அதுதான் ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம். நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டு ஒரு உதவி கிடைக்குது அப்படின்னா அது கடவுள் தான். அதுல எந்த மாற்றம் கூட இல்லை. நம்முடைய காரியங்களை எல்லாம் தேவன் அவர் அதை அற்புதமாய் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதனால நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடணும். அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் இறங்கி நமக்கு அற்புதமான விடுதலை தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலையா இருந்தா கூட நம்ம ஆண்டவரை கூப்பிடலாம். ஆனா ஆண்டவர் அந்த சூழ்நிலையில நம்ம விடுவித்து காக்க வல்லவர். இளைய குமாரனுக்கு பாருங்க, மூத்த குமாரன் இளைய குமாரன். அதுல இளைய குமாரனுக்கு அவன் ஒன்றுமே இல்லாமல் போகும்போதுதான் அவன் தன்னுடைய தகப்பனை அவன் நினைக்கிறான். அந்த மாதிரி ஒரு மனுஷன் தனக்கு முடியாத போதுதான் கடவுளே நினைப்பான். அது வரைக்கும் உலகத்தின் காரியங்கள் எல்லாம் இருக்கும் வரைக்கும் ஆண்டவரை நினைக்கிறதே கிடையாது. ஆனா எல்லாமே உனக்கு இல்லாத போது ஆபத்து நேரம் வந்தது. அந்த இளைய குமாரனுக்கு ஆபத்து.
பாருங்க, பன்றி குடிசையில போய் உட்கார்ந்துட்டு பன்றிகள் உண்ணும் தவிட்டை கூட கிடைக்காம போற அளவுக்கு ஒரு ஆபத்து. இதுக்காகவா அவருடைய தகப்பன் தன்னுடைய சொத்தை எல்லாம் வித்து அவர் கையில கொடுத்து அனுப்புனாரு? இப்படி அவன் பாடுபடணும்னா அவர் நினைச்சாரு? அவன் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சுதானே கொடுத்திருப்பாரு. ஆனா பாருங்க, அந்த உலகத்தை நம்பி போகும்போது இப்படிப்பட்ட சூழ்நிலையில மனுஷன் அகப்படுறான். அந்த ஆபத்து நேரத்துல தன்னுடைய தகப்பனாரை அவன் நினைவு கூர்ந்தான். நினைச்சதுனாலதான் அவனுக்கு மறுவாழ்வு கிடைத்தது. அந்த மாதிரி எந்த சூழ்நிலையில இருந்து நம்ம ஆண்டவரை நினைத்து அவரை நோக்கி கூப்பிட்டா அவர் உடனடியாக இறங்கி வந்து நம்ம வாழ்க்கையில் அவர் நிச்சயமாய் அற்புதம் செய்வார். அதை ஒரு துளி மாற்றம் கூட கிடையாது. அவர் இறங்குகிறதுக்கு மிகவும் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இறங்குவதற்காக அவர் காத்திருக்கிறார். நமக்கு இறங்கி உதவி செய்ய தேவன் காத்திருக்கிறார். அதனால அவர் நிச்சயமாய் நமக்கு வந்து விடுவிக்கிற தேவனாக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த தேவனை நம்ம இருக பற்றி கொண்டு நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பாதத்துல சொல்லி சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். அது எந்த சூழ்நிலையா கூட இருக்கலாம். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அதை ஆண்டவருக்கு நம்ம தெரியப்படுத்திட்டோம்னா நிச்சயமா அந்த சூழ்நிலை மாறும். அது கடல்ல ஆழத்துல போற மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலையா இருக்கலாம். மரித்து போனால் நலமாய் இருக்குமே என்று எண்ணுகிற சூழ்நிலையா இருக்கலாம். அல்லது வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையில நாம் அகப்பட்டிருக்கலாம். இந்த இடத்துல இருந்து நம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். அது ஒண்ணுதான் நம்மளால நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியே அதுதான். இந்த சூழ்நிலையில இருந்து நான் என் ஆண்டவரை கூப்பிடுவேன், அவர் என்னை விடுவிப்பாரு அப்படிங்கிற அந்த முழு நிச்சயத்தோட கூப்பிடணும். கடன் பிரச்சனையா இருக்கலாம், அல்லது ஏதாவது குடும்பத்துல சமாதானமற்ற சூழ்நிலைகளா இருக்கலாம், அல்லது பிசாசின் போராட்டங்களா இருக்கலாம், வியாதியின் பிரச்சனைகளா இருக்கலாம், ஏதாவது ஒரு தேவைகளிலே நாம் அகப்பட்டிருக்கலாம், ஏதாவது ஒரு காரியத்துல நம்ம விழுந்து போயிருக்கலாம். இந்த சூழ்நிலையில இருந்து நம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். கூப்பிடும்போது அந்த தேவன் அற்புதமாய் நம்மை விடுவிக்க அவர் இறங்கி வருவார். அவர் இறங்கி வந்து நம்மை விடுவிப்பார். அவர் விடுவிக்கும் போது நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் இதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதனால நம்முடைய சூழ்நிலைகளை ஆண்டவரை நினைத்து பார்க்கணும். சிம்சோன் பாருங்க, அவர் பரிசுத்த ஆவியானவர் அவரோட கூட இருக்கிற வரைக்கும் அவர் ஒரு மதில வாசற்கதவுகளையும், நகரத்தோட வாசற்கதவுன்னா அது எவ்வளோ பெருசு இருக்கும், அந்த வாசற்கதவு நிலையெல்லாம் ஒரே கையால பேத்து அவர் தோல் மேல வச்சுட்டு மலைக்கு மேல ஏறி போவாராமா. ஜனங்கள்லாம் அவரை பார்த்து பயந்து நடுங்குவாங்க. சிங்கத்தை அவர் கையினால எந்த ஒரு அம்போ வில்லோ இல்லாம சொந்த கையாலேயே அவர் அந்த தாடையை கிழித்து ஒரு ஆட்டை கொன்று போடுவது போல அவர் கொன்று போட்டார் என்று வேதத்துல எழுதியிருக்கிறது. அப்படி ஒரு வல்லமை ஆண்டவர் கூட இருக்கிற வரைக்கும் அவரை பார்த்தா எல்லாம் பயப்படுற அளவுக்கு இருந்துச்சு. ஆனா பாருங்க, ஒரு நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் அவரை விட்டு விலகி போனார். அவருடைய பாவம் அவரிடத்துல மேலிடும் போது ஆண்டவர் விலகி போய்விட்டார். அப்ப அந்த மீண்டுமாக அவரால் அந்த பலம் அவருக்குள்ள கிரிய செய்யல. அப்போ என்ன செய்யறாங்க, சாதாரண மனுஷங்க வர்றாங்க, அவரை சங்கிலி போட்டு கட்டுறாங்க, அவரோட கண்ணை பிடுங்கிடுறாங்க, அவரை செக்காட்ட வைக்கிறாங்க, அவரை பயங்கரமா சித்திரவதைக்குள்ளாக்குறாங்க, கேலி பொருளா நிறுத்தி வைக்கிறாங்க. எல்லாருக்கும் மத்தியில கேலி பொருளா நிறுத்தி வச்சாங்க.
இதெல்லாம் எப்ப நடந்ததுன்னா பரிசுத்த ஆவியானவர் இல்லாத போது நடந்தது. அப்போ அந்த இடத்துல சிம்சோன் ஆண்டவரை நினைத்தார். தனக்கு ஒரு ஆபத்து நேரிட போகிறது, நான் மரிக்க போகிறேன், எல்லா எதிராளிகளும் என்னை நோக்கி சிரிக்கிறாங்க அப்படிங்கிற சூழ்நிலையில ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார். ஆண்டவரே என்னை ஒரு விசை நினைத்தள்ளும் சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார். ஆண்டவர் உடனடியாக இறங்கி மீண்டுமாக அவரை பலப்படுத்தினார். அற்புதம் நடந்தது. அவர் என்ன செய்தார்? அவர் அத்தனை பேரையும் ஒரு சேர அழித்து போட சிம்சோனை கடவுள் பயன்படுத்தினார். அத்தனை எதிராளிகளின் கூட்டமும் அந்த மண்டபத்தை அவர் இடித்த போது அத்தனை பேரும் ஒரு சேர மரித்து போனார்கள். ஆண்டவர், அற்புதமான ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஆபத்து நேரத்துல உதவி செய்யவே நமக்காக காத்திருக்கிறார். நமக்கு அனுகூலமான துணையாய் இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடும் போது அற்புதமாய் விடுவிப்பார். அவர் விடுவிக்கும் அந்த அற்புதம் எல்லாருக்கும் இலவசம். நம்ம கூப்பிட வேண்டியது அவ்வளவுதான். தேவன் மீது எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார், அற்புதமாய் நடத்துவார். நம்ம அவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கும்போது நிச்சயமான விடுதலை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஏசுராஜா, இந்த காலை வேளையும் கூட சுவாமி ஏசப்பா, யாரெல்லாம் தங்களுடைய காரியங்கள் ஆபத்தாய் இருக்கிறதே என்று கர்த்தாவே உம்மை தேடி வந்திருக்கிறார்களோ, உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, அவர்களுக்கு நீ உதவி செய்ய வேணுமாய் ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தாவே, நீ கிருபையாய் இறங்கி ராஜா அவர்களை விடுவித்து உம்மை மகிமைப்படுத்தும்படியான ஒரு கிருபை தாங்க ராஜா. நீர் அவர்களுக்கு அனுகூலமான துணையாய் இருங்கப்பா. அவர்களை நீ தூக்கி எடுக்கிற தயவுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி அப்பா. நீர் அவர்களுக்கு அனுகூலமான துணையாய் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீ பாதுகாக்கிறதற்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். சகல துதி கன மகிமை ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.